நடிகர் ரியாஸ் கான் மீது மலையாள நடிகை ரேவதி சம்பத் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்போம். பிரசாத், வணக்கம். நடிகையின் இந்த குற்றச்சாட்டு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரசாத், வணக்கம். கேரளாவில் திரைத்துறையில் இருக்கின்ற பெண்களுக்கு இடையூறு துன்புறுத்தல் ஏற்பட்டிருப்பது தொடர்பாக ஏற்கனவே கேரள அரசால் ஹேமா கமிஷன் நியமிக்கப்பட்டு ஹேமா கமிஷன் விசாரணை மேற்கொண்டது. அந்த விசாரணை அடிப்படையில் கேரளா திரைத்துறையில் இருக்கின்ற பெண்களுக்கு திரைத்துறையில் இருக்கின்ற பிற ஆண்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாலியல் உள்ளிட்ட துன்புறுத்தல் தொடர்பான விவரங்கள் அந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டது. அந்த அறிக்கை தொடர்பான விவரங்கள் தற்போது வெளியான வண்ணம் இருக்கின்றன. இதற்கிடையே இந்த ஹேமா கமிஷன் அறிக்கை தொடர்பாக பல்வேறு தரப்பினர்கள் கருத்து தெரிவிக்கும் போது இந்த கேரள திரைத்துறையில் இருக்கின்ற பெண்கள் ஏராளமானவர் தங்களுக்கு இழைக்கப்பட்ட துன்புறுத்தல் தொடர்பாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கேரள நடிகையான ரேவதி சம்பத் என்பவர் அவர் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அவரை நடிகர் ரியாஸ் கான் செல்போனில் தொடர்பு கொண்டு அவரை படுக்கை அறைக்கு அழைத்ததாகவும், தான் கொச்சியில் தங்கியிருக்கும் ஒரு வாரம் தங்கியிருக்கக்கூடிய நிலையில இவர் ரேவதி சம்பத் வர முடியவில்லை என்றால் அவருடைய தோழிகளை ஏற்பாடு செய்து தருமாறு கேட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ரேவதி சம்பத் இந்த விஷயத்தை மட்டுமல்லாமல் கேரளாவில் இருக்கின்ற பிரபல நடிகரான சித்திக் மீதும் ஏற்கனவே நேற்று குற்றம் சாட்டியிருந்தார். நேற்று அவர் வெளியிட்டிருந்த அந்த விஷயத்தில், அதாவது சித்திக் தன்னை சிறு வயதில் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறியிருந்தார். இந்த குற்றச்சாட்டு கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்று காலையில் நடிகர் சித்திக் கேரளா நடிகர்களுக்கான சங்கமான அம்மா அமைப்பிலிருந்து தன்னை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து கொண்டார். தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்று அதை சட்ட ரீதியாக சந்திப்பேன் என கூறியதோடு இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானதால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி சித்திக் ராஜினாமா செய்தார். இந்த சூழலில் தற்போது இன்று மதியம் இந்த ரியாஸ் கான் மீதான குற்றச்சாட்டு ரேவதி சம்பத் வெளியிட்டிருப்பது கேரளா திரையுலகத்திலும் சரி பொதுமக்களிடையிலும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.